சோறு நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. லட்சுமி ஆண்டி, சோறு டாப்பு டக்கரா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? சரி, இன்னும் நிறைய இருக்குன்னு வாங்கி தின்னுங்க. யார் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இப்ப எல்லா சோறையும் நாங்க காலி பண்ணிடுவோம். சோறு சூப்பரா இருக்கு. ஆமா லட்சுக்குட்டி, உன் கை பக்குவமே தனிதான். சாப்பாடு அட்டகாசமா இருக்கு. அதுவும் இந்த மாங்காய் ஊறுகாய், சுள்ளுன்னு நல்ல காரமா மீன் பொரிச்சது, அப்பளம், இதுக்கும் சோறுக்கும் கொண்டாங்கு சூப்பரா இருக்குட்டி. ரொம்ப தேங்க்ஸ் இலிச்சக்கா. என்ன ராதா, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு சோறு பிடிக்கலையாக்கும்? லட்சுமி அக்கா நல்ல டேஸ்டா தானே செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கே சோறு. செல்வி, இந்த 3 பேர் இருக்காளுகல்ல, 3 வானரங்க. இவளுக்கு கூட மீன் கழுவ போனல்ல, இவளுக்கு மீன் பூரா என்னைய கழுவ வச்சு ஏமாத்திட்டாளுக. என்ன செஞ்சாளுக தெரியுமா? மீன் ராதா தான் நல்ல கழுவுவான்னு சொல்லி இவளுகளே பெட்டு கட்டிக்கிட்டாளுக. நானும் சரி 500 ரூபாய் தாரேன்னு சொன்னாளுகளா, அதனால சரி நல்ல கழுவி கொடுப்போம்னு நினைச்சேன். நான் கழுவுன பிறகு இவளுக என்னை ஏமாத்திட்டாளுகட்டி. இவளுக தான் எதுனாலும் சொல்லுவாளுகளே, அதெல்லாம் நீ நம்பினியாக்கும். நீ ஒரு கோட்டிக்காரி. இங்க இரு செல்வி, நீங்க சாந்தி என்னை கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. சோத்த கொண்டு மூஞ்சில அடிச்சிருவேன் பாத்துக்கோ. சரி சரி, நீ என்ன இவளுக்கு கிட்ட ஏமாறுறது புதுசா? எப்பவும் வழக்கமா நடக்கிறது தானே. கோவப்படாம சாப்பிடு. ஏமாத்துனதையாவது மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். மீன் பூரா கஷ்டப்பட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனது நானு. ஆனா பொரிச்ச மீன் பாரு, அவளுக்கு தட்டுலாம் 2 வச்சுட்டு நம்மளுக்கெல்லாம் 1 வச்சிருக்காங்க. அதுவும் நல்ல பெரிய பெரிய துண்டா வச்சு திங்காளுங்க பாரு. உடு ராதா, ஒரு மீனுக்கு போய் சண்டை போட்டுட்டு கிடக்க. உனக்கு இன்னொன்னு வேணும்னா சாப்பிட்டுட்டு கேட்டு வாங்கி திங்க வேண்டியதானே. அது எப்படி? வைக்கும் போதே அவளுகளுக்கெல்லாம் 2 வைப்பாங்க, எனக்கு மட்டும் 1 வைப்பாங்களோ? நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வேணும்னா கேட்கணும், ஆனா அவளுக்கு மட்டும் கேட்காமலே 2 துண்டு. நான் என்ன இவளுகிட்ட பிச்சை எடுக்கவா வந்திருக்கேன்? அவங்களுக்கு யாரும் 2 துண்டு வைக்கல, அவளுகளே வேணும் வேணும்னு கேட்டு 2 எடுத்து வச்சுக்கிட்டாளுங்க. உனக்கு வேணா நீயும் எடுத்து வச்சு தின்றுக்க வேண்டியதானே. ஆமா, இவளுகிட்ட வேற போய் கேட்கணும். நான் கேட்டு வாங்கி திங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இந்த ஒத்த ரோசாவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை நல்ல ஏமாத்திட்டா. 1000 ரூபாய் பெட்டு, உனக்கு 500 ரூபாய், எனக்கு 500 ரூபாய்னு சொன்னா. நானும் அவளை நம்பிட்டேன். இன்னைக்கு அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீருவேன். ஏய் அப்பா, அவளுக்கு பூரா அங்க கூட்டமா உட்கார்ந்துருக்காளுகளே, இங்க 2 பேர் தனியா தானே இருக்காளுகன்ட்டு இங்கிட்டு வந்து உட்கார்ந்தேன். நல்லா சாப்பிடலாம் நினைச்சேன். என்ன வரத்துக்கு வராளுக? உங்களுக்கு என்னம்மா? நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு சத்தம் போடுதீங்க? ஒரு மனுஷிய ஒழுங்கா சாப்பிட விடுதியாட்டி, என்னத்துக்கு சல 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 சலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ஓலை பையில நாய் மோண்ட மாதிரி. சும்மா கிடங்கம்மா. நானே 500 ரூபாய் போச்சேன்னு கடுப்புல இருக்கேன். போகும்போது ஒரு சேலை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன், அதுக்கும் வழி இல்லாம போயிட்டேன். ஆமா, இப்ப சேலை வாங்கி கிழிக்க போற. ஒழுங்கா சோத்த தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. தலைவி அக்கா, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணம் 5000 ரூபாய் இருக்குல்ல, அது அப்படியே அட்வான்ஸா கொடுங்க. சம்பளமா? என்ன சம்பளம்? நான் எதுக்கு உனக்கு தரணும்? எம்மாடி, ஏமாத்த பாத்தீங்களோ? மகளிர் குழுவுல துட்டு வசூல் பண்றதுக்கு என்னைய சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டீங்கல்ல, மறந்துட்டோம். 5000 ரூபாய் சம்பளம் தரணும்ல, அடுத்த மாசம் சம்பளத்தை தாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? உனக்கு சம்பளம் கொடுக்கற ஐடியாவே எனக்கு இல்ல. இதுல நான் அட்வான்ஸ் வேற தரணுமோ? கொடுக்க முடியாது, போடி. என்னது கொடுக்க முடியாது போடியா? ஏமாத்த பாத்தீங்களா? நல்ல வேலை வாங்கிட்டு துட்டு கொடுக்காம ஓடிரலாம்னு பாத்தீங்களோ? நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். நீ சும்மாவும் விட வேண்டாம், சோரிஞ்சிட்டும் விட வேண்டாம். இப்ப என்னைய சாப்பிட விடு. எம் 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 அவுக் 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 அவுக். லபக் 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 லபக். மீன் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பின்னி எடுக்கு. ஆமாட்டி, நல்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்த மீன் இல்ல, அதான் டேஸ்டா இருக்கு. எத்தே பாத்தீங்களா? காலையில உங்ககிட்ட சிக்கன் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? இது புரட்டாசி மாசம், சாப்பிடக்கூடாது. போன வருஷம் எனக்கு என்ன நடந்துச்சோ அதான் இந்த வருஷம் உனக்கு நடக்கணும், அது இதுன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எனக்கு பாத்தீங்களா நல்ல மீன் கிடைச்சிருக்கு. அதுவும் இருக்கிறதுலே பெரிய துண்டா பார்த்து எனக்கு தான் கிடைச்சிருக்கு. மர்மோளே, அத்தை சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாத்துக்கோ. புரட்டாசி மாசம் வீட்டுல தான் கறி மீன் செய்யக்கூடாது, ஆனா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். நம்ம நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோன்னு. அத்தை கிழவி, அப்படி போட்டு அருவால. அப்பனா இந்த மாசம் பூரா கறி மீன் வேணும்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன மர்மோளே, இந்த மாசம் பூரா கறி மீன் வேணுங்கும் போதெல்லாம் போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவோன்னு. தொட்டு மட்டும் நீ கொடுத்துரு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு, சாப்பிட்டுட்டு போய் பார்க்கணும். அப்படியே போட்டுட்டு வந்திருக்கேன். தலைவரே, ஏம்மா என்ன இப்பந்தான் வீட்டுக்குள்ள முளையுத? ஆபீஸ்ல இருந்து இப்பந்தான் வாரேன், அதுக்குள்ள பின்னாலேயே வாரீங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீர் உள்ள வந்த உடனே பின்னாலே வந்துட்டேன்.
இது என்ன சாப்பிடுற நேரத்துல வந்து சிறப்படுத்த வந்திருக்கு? சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்? ஏன் அவன் ஆரஞ்சு மண்டையனுக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும், அதை கேட்கத்தான் வந்திருக்கேன். என்னம்மா 2 நாள் லீவு? எதுக்கு? காரணத்தெல்லாம் சொல்ல முடியாது, லீவு கொடுக்க முடியுமா முடியாதா? செல்லத்தாயக்கா, அப்படியெல்லாம் காரணம் இல்லாம லீவு கொடுக்க முடியாது. இங்க ஊருக்குள்ள வேலை ஏகப்பட்டது கிடக்கு, கணக்கு வழக்கெல்லாம் முடிக்காம இருக்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். உங்க மகன் சோறு கொண்டு வந்திருக்கான், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் அவசரமா வீட்டுல வந்து சாப்பிட வந்தேன். சாப்பிட்டுட்டு உடனே ஓடணும். நாங்க உட்கார கூட நேரம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு லீவு வேணுமோ? என்ன காரணம்னு சொல்லுங்க, பிறகு லீவு கொடுக்கவா வேண்டாமான்னு பாக்கேன். அது வந்து என் மவனுக்கு பக்கத்து ஊர்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு போய் நாளைக்கு பார்க்கணும். அந்த பொண்ணு பிடிக்கலன்னா அதுக்கு அடுத்த ஊர்ல இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பிடிக்கலன்னா இன்னொரு பொண்ணு, அதுவும் பிடிக்கலன்னா இன்னொரு பொண்ணு. மொத்தம் 4 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இந்த 4 பொண்ணையும் பார்க்கறதுக்கு 2 நாள் ஆயிரும். அதுக்கு தான் 2 லீவு கேட்கேன். ஏக்கா, என்ன உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? உங்க பையனும் வந்து சிம்ரன் பிள்ளையும் காதலிக்காகன்னு தெரியும்ல. நிச்சயம் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம என்ன வேற பொண்ணு பாத்துக்கிட்டு அலையுதீங்க? மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா? நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியல. ஏன் சம்மதம் இல்லாம நடந்த இந்த நிச்சயம் செல்லாது. நான் வேற பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கட்டி வைக்கத்தான் போறேன். இதை எவளும் தடுக்க முடியாது. ஏக்கா, வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கோங்க. பேசாம வீட்டுக்கு போங்க. உங்க மகனுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவான். நிச்சயம் முடிஞ்ச பிறகு வேற பொண்ணை மாத்த பாக்கிக்க. வீட்டுக்கு போங்க, மனுஷனை சாப்பிட விடுங்க நிம்மதியா. யோ வத்தலு, லீவு கொடுக்க முடியுமா முடியாதா? ஏக்கா, என்ன ஒரு தலைவர்னு மரியாதை இல்லாம வத்தல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க மகன்கிட்ட போய் கேளுங்க. அவன் வாரேன்னு சொன்னான்னா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போங்க. தாய் சொல்ல கேட்காம எந்த பிள்ளை இருக்கும்? நான் கூப்பிட்டேன்னா வருவான். சரியா? நாளைக்கும் நாளை கழிச்சு என் மவன் லீவு. சரி, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி ஆளாளுக்கு என்னைய போட்டு பாடா படுத்துதாக. என்ன இவ்வளவு நேரம் இங்க நான் கடந்து கத்திக்கிட்டு கிடக்கேன்? ராணி சத்தத்தையே காணும். இல்லைன்னா நான் கத்துனா வந்து கூட கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பாளே. இன்னைக்கு என்ன ஆளை காணும்? வீட்டுல இல்ல போலையே. மத்தியானம் போல எங்க போயிட்டா? பிரியா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, கூப்பிட்டேன். உங்க அம்மா எங்க காணும்? எப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க. வெளியே வா. உச்சி வெயிலுக்குள்ள எங்க வெளியே போனா? பேயி புடிச்சிட்டா? எப்பா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரத்தடியில. அம்மாவும் கூட சேர்ந்து சாப்பிட போயிருக்காங்க. அப்படியா? நீ போலையா? இல்லப்பா, கார்த்தி ஃபோன் பண்ணான்னு பேசிக்கிட்டே இருந்தேன். அம்மா போயிட்டாங்க. அப்படியா? அவ அங்க போயிட்டா. சரி, அப்ப நம்மளுக்கு சாப்பிட சோறு? எப்பா எல்லாரும் சேர்ந்து காய்கறி அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு செஞ்சிருக்காங்க. லட்சுமி அக்கா தான் சோறு பொங்கியிருக்காங்க. அதனால நம்மளுக்கும் கொடுத்து விட்டுட்டாங்க. ஆஹா, லட்சுமி செஞ்ச கூட்டாஞ்சோறா? சூப்பரா இருக்குமே. ஆமாப்பா, கூட்டாஞ்சோறு, பொரிச்ச மீன், அப்பளம், மாங்காய் ஊறுகாய் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்கப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, அற்புதமா இருக்குமே. இன்னும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் எடுத்து வையுமா, சாப்பிடுவோம். சரிப்பா, டைனிங் டேபிள் எடுத்து வைக்க, வாங்க சாப்பிடுவோம். எப்பா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல ரொம்ப வேலையா கிடக்க. வீட்டுக்கு வந்தா நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா இல்லையான்னு கவலையா வந்தேன். நல்ல வேலை, இந்த ராணி செய்யற ரசத்துல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல சோறு கிடைச்சிருக்கு. கடவுள் வாழ்க. மக்களே, இவளுகெல்லாம் சாப்பிட்டு முடிக்க 1 மணி நேரம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஏம்மா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு வச்சு வச்சு சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு. இப்ப யாருக்கும் எந்திரிச்சு வீட்டுக்கு கூட போக முடியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கத்துல படுத்து கிடக்கும். அடியே நெட்டச்சி, கீழே படுத்தா என்ன? எதுக்கு சோத்து மேல ஏறி படுத்திருக்க? உருண்டு உருண்டு விழுந்துராதட்டி. அது ஒத்த கல்ல சோறு வேற. கீழே செல்வி படுத்திருக்கா. லட்சுமி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் செல்வி அக்கா தாங்குவாங்க. என்னது? செல்வி அக்கா தாங்குவாங்களா? அப்ப கீழே உழுவேன்னு கன்ஃபார்மா சொல்லுதியா? செல்வி அக்கா, உளமாட்டேன். நான் சவுத்து மேல படுத்திருக்கேனா, ஒத்த காலை வச்சு மரத்து கிளைய சுத்தி பிடிச்சிருக்கேன். கீழே அப்படியே உளுந்தா கூட நான் மரத்துல தான் தொங்கிட்டு கிடப்பேன். உங்க மேல உளமாட்டேன், பயப்படாதீங்க. எம்மாடி, இவளை நம்ப முடியாதே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ட சோத்த பூரா இவ மேல உளுந்து பிதிக்கி வெளியே எடுத்துருவா போல. லட்சுமி அக்கா, செல்வி அக்கா மேல நான் உளுந்துருவேன்னு கவலைப்படுதீங்களே. சிம்ரன் எங்க இருக்கான்னு பாருங்க. உங்க தலைக்கு மேல இருக்கா. அட கடவுளே, நான் இப்ப தானே பாக்கேன். ஏட்டி சிம்ரன், என்ன மரத்து மேல ஏறி குரங்கு மாதிரி தொங்கிட்டு கிடக்க? லட்சுமி ஆண்டி, இதான் மரத்து மேல தொங்குற நிஞ்சா டெக்னிக். ஏமா டக்கு டொக்குன்ட்டு கீழே விழுந்துராதம்மா. லட்சுமி ஆண்டி, டோன்ட் வரி, நான் உளமாட்டேன். நல்லா பிடிச்சிருக்கேன். லட்சுமி, அதான் எல்லாவளும் படுத்துட்டாளுகள்ல, நீயும் படுக்க வேண்டியதானே? அத்தை பாட்டி, நீங்க பாத்தீங்களா இல்லையா? உங்க மருமக என் மடியில தான் படுத்திருக்கா. பிறகு நான் எங்க படுக்க? நான் இப்படியே மரத்துல சாஞ்சிக்கிடுவேன். லட்சுமி அக்கா, நான் வேணா எந்திரிச்சிருட்டா? நீங்க நல்லா படுத்துக்கிடுவீங்களா? வேண்டாம் டி, படுத்துட்டல்ல, படுத்து தூங்கு. நான் மரத்துல சாஞ்சிக்கிடுவேன்.
லட்சுமி அக்கா, உங்க மடியில படுத்திருக்கும் போது எங்க அம்மா மடியில படுத்த மாதிரி இருக்குக்கா. நல்ல தூக்கம் வருது. ஏன்டி சொல்ல மாட்டீங்க? நான் செஞ்சு சோறு தின்னுட்டு எங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல வேண்டியது, மடியில வந்து படுத்துக்கிட்டு எங்க அம்மா மடியில படுத்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இப்படியே சொல்லி சொல்லியே என்னை வயசான கிளவியாவே மாத்திருவீங்க போல. பிறவு ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்க நல்ல தலையர்களையே சீவி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அக்கான்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படியே ஒரு நல்ல சேலையை இழுத்து சொருவிக்கிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா அம்மான்னு மட்டும் இல்ல பாட்டின்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னடி, நீங்க எல்லாம் சொல்லத்தான் செய்வீங்க. நான் என்ன வீட்டுல சும்மாவா கிடக்கேன்? வீட்டுக்காரு பிள்ளைகளு மாமனாருன்னு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு ஓடி ஓடி வீட்டு வேலையை செய்யத்தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. பிறகு எங்க என்னைய பாக்க? லட்சுமி அக்கா, என்னைய மாதிரி இருங்க லட்சுமி அக்கா. யார் கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு? காலையில நல்ல லேட்டா எந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்க போயிடணும். நேர பாத்ரூமுக்குள்ள குளிக்க போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் குளிச்சுட்டு வெளியே வந்து நல்ல மேக்கப் போடணும். மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு உங்க மூஞ்ச பார்க்கும்போது வாவ் யார் இந்த பியூட்டி அப்படின்னு உங்க கண்ணே படுற மாதிரி அழகா இருக்கணும். அதுக்கு பிறகு மேக்கப்பை முடிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்காரர் நல்ல 4 தலையில தட்டி இட்லி அவிச்சு வைக்க சொல்லணும். அவர் வச்சிருப்பாருல, அதை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நல்ல வெளியே ஃப்ரெஷ் ஏர் மூஞ்சில பட்டுச்சுன்னா மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கிடந்தீங்கன்னா இந்த ஃபேன் காத்துல வெக்க காத்துல உங்க மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா வீங்கி போன பண்ணு மாதிரி தான் இருக்கும். உனக்கு என்னடி, நல்ல மாமியார் இருக்காங்க, வீட்டுல கடந்து நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு தருவாங்க. நீ நல்லா குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு சுத்திக்கிட்டு அலைவ. எனக்கு எந்த மாமியார் செய்ய போறாங்க? எங்க வீட்டுக்காரர் தலையில தட்டி இட்லி வைக்க சொல்லணுமா? சொன்னேன்னு வச்சுக்கோயே, என்னைய தலையில தட்டி வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாரு. ஏட்டி லட்சுமி, உன் மாமியார் எங்க? செத்து போயிட்டோ? இல்ல ராணியக்கா, சாவல, உயிரோட தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? அப்படி என்ன பெரிய கதை? சொல்ல, கேட்டுக்கிட்டே தூங்குவோம். எங்க மாமியார் இருக்காங்கல்ல, ஒரு நாள் எங்க மாமனார்கிட்ட போய் புளிய ஊற போடுங்க வந்து ரசம் வைக்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்களாம். ஏன் உங்க மாமனார் புளிய கரைச்சு வைக்கலையாக்கும்? ஊற போட்டாருக்கா, ஊற போட்டாரு. இந்த கிறுக்கு பிடிச்ச மனுஷன் வீட்டுல இருக்கிற புளிக்கும் காட்டுல இருக்கிற புளிக்கும் வித்தியாசம் தெரியாம புளிய பொண்டாட்டி ஊற போட சொன்னாலேன்னு சொல்லி காட்டுல போய் புளிய தேடி போயிருக்காரு. இவர் நேரம் புளி ஒண்ணு கிடைக்கல போல, அதனால நேரம் வீட்டுக்கு வந்திருக்காரு. மனுஷன் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஐயோ புளி கிடைக்கலையே, பொண்டாட்டி வந்து என்ன சொல்லுவாளோன்னு. உடனே என்ன செஞ்சாரு, புத்திசாலித்தனமா பக்கத்து வீட்டுல இருந்து பூனையை பிடிச்சி வாளிக்குள்ள ஊற போட்டாரு தண்ணியை ஊத்தி. எங்க அத்தை வந்து புளி எங்க கொண்டாங்க, கரைச்சி ரசம் வைப்போன்னு கேட்டிருக்காங்க. இவரும் வாளியோட கொண்டு வந்து பூனையை கொடுத்திருக்காரு. அன்னைக்கு கோச்சிட்டு போனவங்க தான். அட கடவுளே, இவ்வளவு நாளா தெரியாம போயிட்டே. உங்க மாமனார ரொம்ப புத்திசாலியெல்லாம் இருக்காரு. ஆமாட்டி, ஊர்ல உள்ள புத்திசாலிங்க பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பிறகு உங்க மாமியார் போனவங்க வரவே இல்லையா? ஆமாக்கா, அன்னைக்கு அவங்க துணிமணி எல்லாம் அள்ளி பையில வச்சுக்கிட்டு உன் மூஞ்சில என்னமோ முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு போனவங்க தான், இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்ல. என்ன லட்சுக்குட்டி, உன் மாமனார் போய் சமாதானப்படுத்தி கூட்டு வரவே இல்லையா? நல்லதா போச்சு, போன போட்டு விட்டுட்டாரா? ஏக்கா, இந்த கழுதைங்க 2 போன் அடிச்சு பேசிக்கிட்டு தான் கிடக்குக்கா. நல்ல போன் பேசுதாக, மெசேஜ் பண்ணுதாக. 2 பேரும் ஐ லவ் யூன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு தான் கிடக்காங்க. பெறவேன்னட்டி, அப்ப வீட்டுக்கு வர வேண்டியதானே? நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் வராம இருக்கு உங்க மாமியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. 2 லூசுகளும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னே தெரியல. கேட்டா எங்க மாமனார் என்ன சொல்லுதாரு, எங்க மாமியா சொல்லிச்சா நீர் இப்படி பண்ணிட்டீரு, அதனால உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், போன்ல வேணா பேசிக்கிடுவேன்னு சொல்லிச்சான். அதனால இவரும் போய் கூப்பிட போகாம இருக்காரு. ஆனா போறாங்க. அன்னைக்கெல்லாம் ஹோட்டல்ல போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்க. அதுக்கெல்லாம் போறாரு, வீட்டுக்கு மட்டும் தான் வர மாட்டேங்கி. ஆனா தினம் காலையில எழுந்திரிச்சு குட் மார்னிங் குட் நைட்லாம் மெசேஜ் அனுப்பிட்டுலாம் கிடக்காங்க. லட்சுமி அக்கா, அடுத்து ஒரு மிஷன் மாமியாருன்னு ஒண்ணு போட்டுருவோமா? உங்க மாமியார் தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுருவோம். அடியே ஒத்த ரோசா, நீ தான் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னா வேற எவளையும் செய்ய விட மாட்டியோ? இப்ப மாமியாரை கொண்டு வந்து போட்டு வீட்டுல வேலை செய்ய வைக்கணும், லட்சுமியை சும்மா இருக்க வைக்கணும், அதானே உன் திட்டம்? எத்தே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாத்துக்கோங்க. நான் என்ன உங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டா இருக்கேன்? மாமியார் வீட்டுல இருந்து எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு அம்மா மாதிரி கூட இருந்தாங்கன்னா நம்மளும் கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக்கிடலாம். நம்ம கூட மாட சேர்ந்து ஒத்தாசை பண்ணிக்கிட்டு 2 பேரும் வீட்டுல வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒன்னா இருக்கலாம். கடைக்கு போனா 2 பேரும் சேர்ந்து போகலாம். இவங்களுக்கு இப்படி எத்தனை நாளைக்கு தனியாவே வேலை செஞ்சுட்டு கிடப்பாங்க? அந்த மாமனார் மூஞ்சி எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு கிடக்க? பாப்புண்டி, அது யாரு என்ன எங்க இருக்காங்க ஒன்னும் தெரியல. எங்க மாமனார் தான் போன் பேசிட்டே கிடக்காரு, எங்கிட்ட கூட தர மாட்டேக்காரு. ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரணும். வந்தாங்கன்னா கூட கூட்டு வந்துட வேண்டியதுதான். லட்சுமி அக்கா, மாமியாருக்கு ஒரு தேடுதல் வேட்டையை போட வேண்டியதுதான். மாமியார் தான் வேணும்னா என் வீட்ல ஒரு மாமியார் சும்மா தான் கிடக்கு, ஊர்ல இருக்கு. வேணா தூக்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்கோங்க. ஏன் நீ உன் வீட்டுல தூக்கிட்டு வந்து வச்சு வளர்க்க வேண்டியதானே? எதுக்கு? நான் அதுக்கிட்ட அடி வாங்கி சாவவா? நல்ல விவரமா தான் இருக்கு. உன் மாமியார் உன்னைய அடிக்கும்னு லட்சுமி அக்கா தலையில கட்ட பாக்கியோ? ஆமா, இவங்க தலையில கட்டிட்டாலும் அப்படியே வச்சு தாங்கிடுவாங்க. என் மாமியார் தலைவி என்னைய படுத்துற பாடு எனக்கு தானே தெரியும். எனக்கு யாரு ஒரு நாளைக்கு வரும், வந்து என்னைய போட்டு பாடா படுத்திட்டு போகும்.
செல்வி அக்கா முதலே சொன்னோம்ல உளமாட்டேன் பயப்படாதீங்கன்னு. ஆ மனுஷனா ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன இப்படி இருக்கீங்க? யாத்தே அவன் மேல உழுவான்னு பார்த்தா என் மேலையும் சேர்ந்து உளுந்துட்டாளே, சோழிய முடிச்சிட்டாளே.